அனைவருக்கும் வணக்கம். இது நம் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் என்னன்னா பெஸ்டோனிக் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். இது சென்னையில் கீழக்கரைன்ற லொக்கேஷனில் இருக்குது. அது நியர் மடிப்பாக்கத்துக்கிட்ட வருது. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த பெஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணதில் இந்த மஸ்கிட்டோ நெட்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் காக்ரோச்சஸ்லாம் வந்து அதெல்லாம் எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணணுன்றது தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து அந்த பெஸ்ட்டோட இது தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யார்கிட்டையும் ₹1 கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஃபுல்லாகவே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். ஹெச்ஆரே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், டெசிக்னேஷன்ஸு, ஏஜ் கேட்டகரி இதெல்லாம் நம்ம வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோடைய டெசிக்னேஷன் என்னென்னா பெஸ்ட்டு கண்ட்ரோல் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்தெந்த ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸில் இருக்கவங்கலாம் பண்ணலான்னா 20லேருந்து 40 வரையும் இருக்கும். அந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்க பண்ணலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10th 12th ஐடி அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் ஓகே. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து அவங்க சொல்லி தருவாங்க எப்படின்ட்டு. அதை அப்படியே போய் பக்காவாக வந்து கஸ்டமர் கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி வந்து நெட் போடணும் விண்டோஸ்க்கு அதெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க. இதுக்கு சேலரி பேக்கேஜ் எவ்வளோ இருக்குன்னா 13லேருந்து 15க்குள்ள கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0லேருந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிடிசி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ஸ்கில். அவங்க சொல்கிறத பக்காவாக போய் பண்ணணும். லேர்னிங் வேணும். அப்புறம் சேஃப்டி முக்கியமாக இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் சர்வீஸ்க்கு அவங்க கஸ்டமர் கால் பண்ணி ஒரு ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஆன் டைமுக்கு அங்கே போயிட்டு அவங்களோட இஷ்யூஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரணும். இதுதான் வந்து இது ரோலாக இருக்கும். இதுக்கு வந்து வெறும் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா 2019, 2020, 2021, 2022, 2023, 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் யாருக்கும் எந்த இடத்துலையுமே ₹1 கூட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஹெச்ஆரோட மெயில் ஐடியும் கான்டாக்ட் நம்பரும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஹெச்ஆருக்கு கால் பண்ணி இன்டர்வியூ டேட் ஷெட்யூல் பண்ணி இன்டர்வியூக்கு போயிட்டு வேலையோட ரிட்டர்ன் வாங்க. நன்றி, வணக்கம்.